இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சினைகளை இன்னும் 6 மாதங்களில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழில் உறுதியளித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அங்கு நத்தார் தேசிய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி මේ සාමය මේ රටේ ජාතික සංහිඳියාව ඇති කිරීම පිළිබඳව මේ රජය ගෙනියන ප්‍රතිපත්තිය සහ දර්ශනය මේ රටේ බුද්ධිමත් උගත් පිරිස් පැහැදිලිව තේරුම් අරගෙන තිබෙනවා. ඒ වගේම இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் கொண்டு செல்லும் கொள்கை மற்றும் நோக்கங்களை புத்துஜீவிகளும் பொதுமக்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் இந்த செயற்பாடுகளை அறிந்து கொள்ளாத குறுகிய மனப்பான்மையுடன் ஒரு சிலர் செயற்பட்டு வருகின்றார்கள். அடிப்படைவாதிகள் சிலர் கூறுவதைப் போல நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படவில்லை. தேசிய பாதுகாப்பு மேலும் வலுவடைந்துள்ளது. நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம். அனைத்து இடங்களிலும் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிட முடியும். அந்த சுதந்திரத்தை தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும். கொழும்பிலிருந்து அடிப்படை வாதம் பேசுகின்றவர்களுக்கு நான் ஒன்றை கூற வேண்டும். உங்களுக்கு வடக்குக்கு வந்து செல்வதற்கான பெட்ரோல் செலவை தருகிறேன். வடக்கை பார்வையிட விரும்பினால் அவர்களுக்கு வாகனங்களையும் தருகிறேன். கடல் மார்க்கமாக வர விரும்பினால் கப்பல் ஒன்றையும் ஏற்பாடு தருகிறேன். கடல் மார்க்கமாக வர விரும்பினால் கப்பல் ஒன்றையும் ஏற்பாடு செய்து தருகிறேன். விமானம் வேண்டுமாயின் அதனையும் வழங்குகிறேன். இடம்பெயர்ந்த மக்களை அவர்களுக்கு கூறாமலேயே நான் சென்று பார்த்தேன். அதேபோல் அவர்களையும் சென்று சந்திக்குமாறு கூறுகிறேன். தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சினை 25 வருடங்களாக இடம்பெயர்ந்துள்ள மக்களின் பிரச்சினைக்கு மத்தியிலேயே உள்ளது. 25 வருடங்களுக்கு முன்னர் இருந்த இடத்தில் தம்மை குடியேற்றுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். 6 மாதங்களுக்குள் இவர்களது பிரச்சினை தீர்க்கப்படும். அதற்கான செயல் நெறி ஒன்றை உருவாக்குவோம். சிலர் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி விரைவில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். சதிகள் மற்றும் சூழ்ச்சிகள் மூலம் ஆட்சியை கைப்பற்ற நானும் பிரதமரும் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் மேலும் தெரிவித்தார். අන්තවාදීන්ට ආණ්ඩු හදන්න මේ රටේ ජනතාව ඉඩ දෙන්නේ නැහැ. පාර්ලිමේන්තු කුමන්ත්‍රණ වලින් අලුතෙන් ආණ්ඩු හදන්න මමත් අගමැති රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ඉඩ තියන්නෙත් නැහැ.